ஹாய் டியூஸ்டே மினி விளாக் பார்க்கலாம். ஆஃப்டர்நூன்லேருந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பசங்களெல்லாம் ஸ்கூலில் போய் விட்டுட்டு அப்போ தான் வந்தேன். இந்த மாதிரி தான் வந்திருந்தேன். சரியான வெயில். வர்றப்போ இந்த நித்திய கல்யாணி செடியுமே பறிச்சுட்டு வந்திருந்தேன். சரி தொட்டியில் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நித்திய கல்யாணி வைக்கிறது வீட்டுக்கு ரொம்பவே நல்லது, மங்களகரமான ஒரு செடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் தான் போட்டு குடிச்சிருந்தேன். இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடிக்கிறப்ப கொஞ்சம் இதமாக இருந்தது. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் லோட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் லஞ்சுமே சாப்பிட போயிட்டேன். லஞ்சுக்கு வெண்பூசணிக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் கருவேப்பிலை துவையல், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் மாப் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். மண்டே ஹாஸ்பிட்டல் செக்கப் போனனால பண்ண முடியல. அதோட டியூஸ்டே தான் பண்ணியிருந்தேன். சரி இன்றைக்கி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தண்ணி குடிக்கிறதில்ல, டயத்துக்கு சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஹாஸ்பிட்டல் செக்கப்னு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நெடக்கல்ல வேக வச்சு வச்சுருந்தேன். அதை ரிலாக்ஸாக உட்காந்து பசங்க வந்தோடனே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் என் பெரிய பொண்ணு போய் பூ பறிச்சிட்டு வந்தா சாமிக்கு போடலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலைகள்லாம் போய் பண்ணிகிட்டு இருந்தேன். மனசுக்கு திருப்தியாக செவ்வாய்க்கிழமை பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.